தேர்தல் தினத்தன்று அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை நிறுவனங்கள் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நிறுவனம் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த எல்லைக்குள் இருந்தால் அவர்கள் கட்டாயமாக அந்த நிறுவனத்தை மூடி அன்றைய தினம் ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவர்களை வாக்களிக்க அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சன் நியூஸ் தொலைக்காட்சியில் உடனுக்குடன் அந்த வாக்குப்பதிவு நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலேயே திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றனர். மக்களும் அவ்வாறே தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்சென்னை வேட்பாளர், பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சாலிகிராமத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்கிறார். Of the electoral system, it is a clear quid pro quo, cash for check, bonds for favor system, which has gotten exposed, and I'm glad the Supreme Court exposed it. So BJP is saying that they will have double-digit vote share, sir, this time. So can you? சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய வாக்கினை செலுத்த அவருக்குண்டான தொகுதிக்கு வந்திருக்கிறார். வாக்குச்சாவடி மையத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமாக 6,19,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இதில் ஆண்களின் எண்ணிக்கை சுமாராக 3 கோடி பேர், பெண்களின் எண்ணிக்கை 3,15,00,000 பேர். தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர். மூன்றாம் பாலினத்தவர் 8,000 பேர் இருக்கின்றனர். அதுபோல இந்த தேர்தலில் சுவாரஸ்யமாக 100 வயதை கடந்தவர்களின் எண்ணிக்கை என்பது இருக்கிறது. 8,765 பேர் 100 வயதை கடந்தவர்கள். முதன்முறையாக வாக்களிக்கக்கூடிய முதல் வாக்காளர்களின் எண்ணிக்கை, முதல் தலைமுறை வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமாராக 9 லட்சம் பேர் இருக்கின்றனர். இவர்களுக்கெல்லாம் மாலை 6 மணி வரை அவகாசம் என்பது இருக்கிறது. 6 மணிக்கு வரிசையில் நின்றால் அவர்கள் எவ்வளவு நேரமானாலும் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய முடியும். 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம் மாநிலம் தமிழ்நாடு, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என 40 தொகுதியும், அதுபோல விளவங்கோடு சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய சூழலில் புதுச்சேரியில் 26 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலில் 3 கட்சிகள் 3 கூட்டணியை அமைத்து பிரதானமாக களம் காண்கின்றன. இந்தியா கூட்டணி, அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் 40 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கின்றனர். இவ்வாறாக 950 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் களம் காணக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. நடிகர் சரத்குமார் பாஜகவில் இணைந்தார். அவர் தன்னுடைய மனைவி ராதிகா சரத்குமாருடன் வாக்களிக்க வந்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். அவர் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்கினை பதிவு செய்ய குடும்பத்துடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். நெல்லை தொகுதிக்குட்பட்ட ராதாபுரம் அருகே இருக்கக்கூடிய பெரிய நாயகபுரம் வாக்குச்சாவடியில் தான் அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் பிரபலங்களும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர். அதுபோல மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் ராமலிங்கம்பட்டியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அவர் திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளராக களம் காண்கிறார். கோடம்பாக்கத்தில்
திமுக பொருளாளர் TR பாலு வாக்களித்திருக்கிறார். திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்களித்திருக்கிறார். வாக்குப்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள்ளாகவே விறுவிறுப்பான முறையில் வாக்குப்பதிவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் காலையிலேயே வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றனர். தற்போது ஒரு அண்மை செய்தியாக ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு எந்திரம் பழுது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. மேட்டு நாசுவம்பாளையத்தில் எந்திர கோளாறு காரணமாக தாமதமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் எடப்பாடி பழனிசாமி வாக்கினை செலுத்தியிருக்கிறார். நெல்லை தொகுதிக்குட்பட்ட ராதாபுரம் அருகே பெரிய நாயகபுரம் வாக்குச்சாவடியில் சபாநாயகர் அப்பாவு வாக்களித்திருக்கிறார். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை. மகாத்மா காந்தி அவர்களால் நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பாற்ற வேண்டும். மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜாதி, சமய, இன வேறுபாடு இல்லாத சமுதாயம் நம்முடைய இந்திய நாட்டில் உலகுக்கே எடுத்துக்காட்டாக இருப்பது தொடர்வதற்காக எல்லோரும் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் வாக்குகளை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.